ஜிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு பதவிகளுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட் விருதுநகருடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பாருங்கள், 8/4/2024. ஸோ 14ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 8/4/2024. இப்போ பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு ஆஃப்லைனில், அதாவது என்னென்னா தபால் மூலமாகவோ அல்லது நேரில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 36 வேக்கன்சிஸ் பல்வேறு வேக்கன்சிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது யுனானிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி, மாத ஊதியம் 34,000. இதுக்கு BUMS அதாவது படிச்சிருந்துருக்கணும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் பார்த்திங்கன்னா அந்த ரெகக்னைசேஷன் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மூலமாக அந்த டிகிரி வாங்கியிருக்கணும். ரெண்டாவது வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி, மாத சம்பளம் 34,000. இதுக்கு BSMS முடிச்சிருக்கணும். மூன்றாவது வேக்கன்சி டிஸ்பென்சர்ஸ், அதாவது சித்தா பிரிவு மருந்தாளர் ஒரு வேக்கன்சி. இவங்களுக்கு நாள் ஒன்றுக்கு தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு சம்பளமாக 750 தராங்க. டிஃபார்ம் இதுக்கு முடிச்சிருக்கணும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அதாவது MPHWன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 12 வேக்கன்சிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெயினாக பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இவங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 300 ரூபா கூலியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சித்தாவில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவருக்கு BSMSல மாதம் 40,000, 5 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர், அதாவது தெரபிஸ்டிக் அசிஸ்டன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி, மாத சம்பளமாக 15,000 தராங்க. இதுக்கு நர்சிங் தெரபிஸ்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது என்னென்னா சர்டிஃபைடு இஷ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலம் முடிச்சிருக்கணும். அடுத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 40,000 சம்பளம், ஒரு வேக்கன்சி. இவங்க ஒரு மினிமம் BAMS முடிச்சிருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டடாக MS ஆஃபீஸ், MS வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பதவி என்ன பண்ணால் உதவியாளர், டேட்டா அசிஸ்டன்ஸ்க்கு மாத சம்பளம் 15,000, ஒரு வேக்கன்சி. இவங்க ஒரு நார்மலாக ஒரு BCA டிகிரி IT ரெலவெண்டட் கோர்சஸ் முடிச்சுக்கணும். பார்த்தோன்னா பிடெக்கு, BS, BCA, BBA, BSc முடித்து ஆர்ஆல்ஸ் அப்படின்னா ஒரு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்யூட்டரில் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டருக்கு பார்த்திங்கன்னா அதாவது அர்பன் ஹெல்த் மேனேஜர் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இதுக்கான கல்வி தகுதி MSc நர்சிங் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க இதில் ஒரு மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் அது இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. மாத சம்பளம் 25,000 வரைக்கும் தர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் MTM யூனிட்டில் பார்த்தோன்னா இடைநிலை சுகாதார பணியாளர் சொல்லுவாங்க. இதுக்கு 7 வேக்கன்சி, மாத ஊதியமாக 18,000 தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மொபைல் மெடிக்கல் யூனிட்டில், அதாவது ஆய்வக நடத்துனருக்கு ஒரு வேக்கன்சி. ஸோ இது +2 பாஸ் பண்ணி ஒரு DMLT 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தால் உங்களுக்கு 13,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. ஸோ இது சில நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தோன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ இது எப்போவுமே நிரந்தரம் செய்யப்பட வாய்ப்பில்லை. ஸோ எந்த காலத்திலையும் நிரந்தரம் செய்யப்பட முடியாது. பணியில் சேர்வதற்கான அந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் நம்ம அதாவது நமக்கு ஒரு ஒப்புதல் கடிதம் வாங்கிப்பாங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள். அதாவது நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவரச் சங்கம், அதாவது துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம். ஸோ மெயினாக பாருங்கள், இந்த விண்ணப்பங்கள் அதாவது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் வரவேற்கப்படுகிறது. ஸோ மேலும் இதுக்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போட்டு ஃபோட்டோ ஒட்டி உங்களோட ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இதுக்கு தேவையான அட்டாச் டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஐடி ப்ரூஃபு, அது எவிடன்ஸ் ஃபார் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது SSLC வழியாக HSCக்கு மார்க் ஷீட்டில் தமிழ்
எலிஜிபிலிட்டிக்கான அந்த மார்க்கை வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அதாவது மார்க் ஷீட் தான் கேட்குறாங்க. அப்போது ரெசிடென்ஸுக்கு ப்ரூஃப் வந்து ஏதாவது ஓட்டர் ஐடியோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கூட இதை லோட் பண்ணுற மாதிரி தான். மெயினாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ ஆல்ரெடி யாராவது எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அந்த கன்சர்ன்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வாங்கி, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்போ அனுப்புன்னு சொன்னோன்னா 8/4/2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 8/4/2024க்குள்ளே இந்த மேலே சொன்ன இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.